இந்த ஒரு சிலைய கிட்டத்தட்ட நான் 1 வாரமா செஞ்சுகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது மைக்கேல் ஜாக்சன் ஸ்டாச்சு தான். ஸோ இத வந்து நான் வந்து பிராக்டிஸ் இல்லாம, ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாம வீடியோ எடுக்காம ஆரம்பிச்சேன். பட் நல்லாவே வந்திருந்ததால, இப்ப பேட்ச் ஒர்க் வந்து இந்த வீடியோ செய்யலாம். பேட்ச் ஒர்க் ஒரு வீடியோ செய்யலாம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய இடத்துல இந்த மாரி வந்து சில்வர் ஃபாயில் வச்சு அந்த ஷேப்ப ரெடி பண்ணிட்டு தான் வந்து இந்த மோல்டிட் கிளே வச்சு நான் பண்ணேன். சரியா பிராக்டிஸ் இல்லாததால ஒரு 7லேருந்து 10 நாளா நான் வந்து இத தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒரு இடமா ஒரு காலு, ஷர்ட்டு மத்த டீட்டெயில்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு இருக்கேன். நான் ஆரம்பிக்கும்போதே சின்னதா கார்ட்டூன் மாரி எதனா சின்சான், டோரேமான் மாரி பண்ணியிருக்கணும். பட் வந்து நான் எடுத்த உடனே பெரிய ஒர்க்கா அத ஸ்டார்ட் பண்ண உடனே தான் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு எனக்கு. பட் நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன் இதுல. ரொம்ப டீட்டெயிலான விஷயம்லாம் நெறைய கத்துக்கிட்டேன். இந்த மாரி சிலை செய்ற ப்ராசஸ்ல இப்படிப்பட்ட ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பரோட முக்கியத்துவம் வந்து ரொம்பவே பெருசு. ஸோ இத வச்சு தான் நான் இப்போ ஒரு டை செய்ய போறேன். அத வந்து லேட்டரா தான் வந்து நம்ப அதுல போட முடியும். இப்போதைக்கு அத டை மாரி செட்டப் பண்ணி நான் வந்து தனியா வச்சுக்க போறேன். சாண்ட் பேப்பர் வச்சு டீட்டெயில்ஸ் அண்ட் ஷேப்ஸ் குடுத்தோம்னா, அது தனியா ஒட்டிக்கலாம். ஸோ ஆட் வந்து நான் தனியா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஆட்ட வந்து இப்போ ஒட்டிக்கலாம். ஹேண்டும் வந்து தனியா அந்த சிக்னேச்சர் மைக்கேல் ஜாக்சனோட சிக்னேச்சர வந்து நம்ம பண்ணிரணும். அதுவும் இப்போ ஒட்டியாச்சு. ஸோ ப்ராசஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதோட சாண்ட் பேப்பர் ஒர்க்கும், பெயிண்டிங் ஒர்க் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பெயிண்டிங் ஆரம்பிப்போம்.